தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளே வணக்கம். நமது தேச சுதந்திரத்தின் 79ஆம் ஆண்டு விழா என்ற மங்கலமான வேளையில் உங்கள் அனைவருக்கும் நான் எனது மனம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுமைகள் நிறைந்த நீண்டகால காலனி ஆதிக்கத்திலிருந்து நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த தமிழ்நாட்டின் பல்லாயிரம் சுதந்திர போராட்ட தியாகிகள் உட்பட நாட்டின் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் உயிர் தியாகிகளுக்கும் நான் என் இதயம் கனிந்த அஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். நமது அரசியல் அமைப்பு சட்டம், சமூகம், குடிமை ஆகியவற்றின் ஜனநாயக விழுமியங்களையும் பன்முகத்தன்மையையும் பல்வேறு வெளி மற்றும் உள் இடையூறுகளிலிருந்து காத்தும் நமது தேசத்தின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதில் தங்களுடைய இன்னுயிரையும் பொருட்படுத்தாது தியாகங்கள் புரிந்து வந்திருக்கும் நமது பாதுகாப்பு படையினர் அனைவருக்கும் கூட நான் இந்த தருணத்தில் என் அஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன். நண்பர்களே, நமது தேசிய வரலாற்றின் ஒரு சகாப்த காலகட்டத்திலே ஒரு புதிய பாரதம் எழுச்சி பெறுவதைக் காணும் சாட்சிகளாக மட்டுமல்லாமல் அதில் சுறுசுறுப்பாக கலந்து கொள்ளும் பங்கேற்பாளர்களாகவும் நாம் இருப்பது நமது நற்பேறு. இந்த புதிய பாரதம் தனது இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள், விஸ்வகர்மாக்கள், தொழில் முனைவோர், அறிவியல் தொழில்நுட்பத் துறையைச் சேர்ந்த ஆடவர் பெண்டிர், தொழில்துறை, மருத்துவம் மற்றும் உடல்நலச் சேவைகள், கல்வித்துறை, கலை கலாச்சாரம், இலக்கியம் ஆகிய துறைகளைச் சேர்ந்தவர்களின் துணிவாண்மை காரணமாக தனது எதிர்காலத்தை மிகுந்த தன்னம்பிக்கையோடு எழுதி வருகிறது. நண்பர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆற்றல் வாய்ந்த தலைமை மற்றும் தொலைநோக்கு பார்வை காரணமாக சமூக மற்றும் தேசிய வாழ்வின் அனைத்து துறைகளிலும் வரலாறு காணா சாதனைகளை படைத்து வருகிறது. அசாத்தியமான சாதனைகள் படைப்பதில் புதிய பதிவுகளை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த ஓராண்டிலே நமது 30 கோடி சகோதர சகோதரிகள் ஏழ்மை நிலையை விட்டு விலகினார்கள். உலக வரலாற்றிலே இது இதுவரை காணப்படாத நிகழ்வு. மிக விரைவாக வளரும் பெரிய பொருளாதாரம் மட்டுமல்லாமல் பாரதம் உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாகவும் இருக்கின்றது. 10 ஆண்டுகள் முன்பாக நாம் உலகில் 10வது நிலையில் இருந்தோம். அதிக சமத்துவம் உடைய சமூகமாக பாரதம் இருப்பதாகவும் இது உலகில் முன்னணியில் 4வது இடத்தில் இருப்பதாகவும் உலக வங்கி உட்பட பல சர்வதேச அமைப்புகளும் கூட தெரிவித்திருக்கின்றன. அனைவரையும் உள்ளடக்கிய அதிவிரைவான வளர்ச்சியின் பாரத மாதிரியைக் கண்டு உலகமே வியக்கின்றது. இதுதான் உள்ளபடியே அனைவருடனான அனைவருக்குமான வளர்ச்சி. முதன்முறையாக பாரதம் தனது விண்வெளி வீரரை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பியது. அவர் அங்கே 2 வாரங்கள் தங்கியிருந்து நமது இப்போதைய மற்றும் வருங்கால விண்வெளி பயணங்களுக்கு மிக அவசியமான பரிசோதனைகளை செய்தார். விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா அவர்களின் வெற்றிகரமான விண்வெளி பயணமும் சந்தோஷமான அவரது இல்லம் திரும்புதலும் தேசத்தில் மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் நிரப்பியது. ஜம்மு காஷ்மீரத்தின் பஹல்காமிலே பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் அப்பாவி குடிமக்களை அவர்களுடைய மதம் என்னவென்று கேட்டு படுகொலை செய்தமைக்கு எதிர்வினையாக பாரதம் ஆபரேஷன் சிந்தூரை தொடக்கி பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரத்திலும் இருக்கும் பயங்கரவாதிகளின் கட்டமைப்புகளை உறுதிபட அழித்து 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றது. அணு ஆயுத அச்சுறுத்தல் போர்வையில் பாகிஸ்தானம் பாரதம் மீது இராணுவ ரீதியான எதிர்த்தாக்குதல் தொடுத்தபோது நமது இராணுவம் அவர்களுடைய ட்ரோன்கள், ஏவுகணைகள், விமானங்கள் அனைத்தையும் வானிலேயே செயலிழக்கச் செய்ததோடு பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்கு கடும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாக்கியது. பாகிஸ்தானுடைய விமான தளங்கள் உட்பட பல முக்கியமான இடங்களை நமது இராணுவம் தாக்கி அழித்ததால் அவசரமாக பாரதத்திடம் போர் நிறுத்தம் கோரியது பாகிஸ்தானம். குறுகிய காலத்தில் விரைவான துல்லியமான இராணுவ செயல்பாட்டால் பாரதம் பெற்ற தீர்மானமான வெற்றி உலகத்தின் இராணுவ வரலாற்றில் நீண்டகாலம் நினைவில் கொள்ளப்பட்டு ஆய்வு செய்யப்படும். பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் பலம் மீது பாரதத்தின் வளர்ந்து வரும் தற்சார்பு நிலையை உலகிற்கு செய்து காட்டியது ஆபரேஷன் சிந்தூர். பயங்கரவாத தாக்குதல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்ற தனது கொள்கையை வெளிப்படையாக ஆபரேஷன் சிந்தூர் வாயிலாக பாரதம் முதன்முறையாக தெரிவித்ததோடு பயங்கரவாத தாக்குதல்கள் போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்றும் அவற்றிற்கு எதிராக தண்டிக்கும் வகையிலான பொருத்தமான எதிர்வினை ஆற்றப்படும் என்ற புதிய நெறிமுறையையும் ஏற்படுத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் ஒவ்வொரு பாரத குடிமகனின் நெஞ்சிலும் பெருமிதத்தை நிரப்பியது. நமது மாபெரும் கவிஞரும் புனிதருமான திருவள்ளுவரிடம் ஆழ்ந்த பக்தி சிரத்தை உடைய நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகுந்த ஊக்கமுடைய செம்மையான ஆயுதங்களும் போர்க்கருவிகளும் உடைய இராணுவத்தின் மதிப்பினை நன்கறிந்தவர். புனிதர் வள்ளுவ பெருந்தகை உருப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை என்று தனது 761வது குறட்பாவிலே கூறியிருக்கிறார்.
கடந்த 10 ஆண்டுகளிலே பாரதத்தின் இராணுவம் இதுவரை காணாத மாற்றங்களை கண்டிருக்கிறது. அதன் அமைப்பு ரீதியான ஒருங்கிணைப்பும் செயல்பாட்டு ஒத்திசைவும் அதிகப்பட்டிருக்கின்றன. ஒருங்கிணைந்த இராணுவ தலைமை ஏற்படுத்தப்பட்டவுடன் வரலாறு காணாத ஒத்திசைவும் செயல்பாட்டு ஒருங்கிணைப்பும் இராணுவத்தின் 3 பிரிவுகளான தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படைகளுக்கு இடையே ஏற்பட்டது. இராணுவ தளவாட தொழிற்சாலைகளின் மறுசீரமைப்பு காரணமாக அவற்றின் புதுமைகள் கண்டுபிடித்தல், உற்பத்தி திறன்கள் ஆகியன மிகைப்பட்டு இராணுவ தளவாட உற்பத்தியில் மேம்பட்ட தரம் ஏற்பட வழிவகுத்தது. பாதுகாப்பு தயாரிப்பினை தனியார் துறைக்கு திறந்து விட்டதன் காரணமாக பாதுகாப்புத் துறையில் சுயசார்பு நிலையை கணிசமாக பலப்படுத்த முடிந்தது. மிகப்பெரிய இராணுவ தளவாட இறக்குமதியாளர் என்ற அவல நிலை மாறி இன்று நாம் பல்வேறு நாடுகளுக்கும் இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்து வருகிறோம். சில பொதுத்துறை மற்றும் தனியார் துறை பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகள் நமது தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. மத்திய அரசு உருவாக்கியிருக்கும் 2 பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இடைவழிகளில் ஒன்று நமது மாநிலமான தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது நமது மாநிலத்தின் தொழில் முனைவுக்கும் புதுமைகள் படைக்கும் திறனுக்கும் கிடைத்திருக்கும் கணிசமான உந்துதல் ஆகும். நமது தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகளை இது அளிக்கிறது. நண்பர்களே, பொருளாதார வளர்ச்சியில் பாரதத்தின் 6 தலைசிறந்த மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு பல தசாப்தங்களில் விளங்கி வந்திருக்கிறது. இதன் தொழில்துறை அடித்தளம் கணிசமானது. ரயில் பாதைகள், சாலைகள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள், டிஜிட்டல் துறை ஆகியன கவனத்தை ஈர்க்கக்கூடியவை. மற்ற பல மாநிலங்கள் பொறாமைப்படக்கூடிய வகையில் இதன் உடல்நலம் மற்றும் கல்வித்துறை கட்டமைப்புகள் இருக்கின்றன. வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கிய நமது தேசிய பயணத்திலே தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைமை பங்கும் பொறுப்பும் இருக்கின்றன. வளர்ந்த தமிழ்நாடு என்பது வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு அத்தியாவசியமானது. முன்னேறிய தமிழ்நாட்டை உருவாக்குவதிலே தங்களுடைய சிறப்பான பங்களிப்பை அளிக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையுமாகும். மாநில அரசுக்கு கணிசமான நிதி வழங்கல் உட்பட மாநிலத்தில் பல்வேறு மத்திய அரசு நலத்திட்டங்கள் வாயிலாகவும் சாத்தியமான அனைத்து வழிகளிலும் மத்திய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதரவளித்து வருகிறது. தமிழ்நாட்டிலே ரயில் பாதைகள், சாலைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் போன்ற கட்டமைப்புகளை உருவாக்கியும் மேம்படுத்தியும் வருவதோடு மத்திய அரசு அண்மை காலத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை பெறுமான திட்டங்களுக்கு உறுதியளித்திருக்கிறது. இவையெல்லாம் நமது மாநில கட்டமைப்பு வசதிகளான ரயில் பாதைகள், சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு கணிசமாக பலம் கூட்டியிருப்பதோடு நமது மக்களின் சுலபமாக வாழும் தன்மையை மேம்படுத்தி நமது தொழில்துறை மற்றும் வியாபாரத்திற்கு அளிக்கப்பட்ட உந்துதல் காரணமாக நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கியிருக்கிறது. இவை தவிர தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மத்திய அரசு நலத்திட்டங்களின் பயனாளிகளுக்கு நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் சென்று சேர்ந்திருக்கிறது. மருத்துவக் கல்வி மற்றும் உடல்நல பராமரிப்புக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் நமது மாநிலத்தில் மத்திய அரசின் நிதி உதவியோடு 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. நண்பர்களே, தமிழ் மொழியும் கலாச்சார மரபும் நமது தேசத்தின் பெருமிதம். அவற்றை பாதுகாத்து உயர்த்துவது நமது கடமை. தமிழ்மொழி, தமிழ் கலாச்சாரம் மற்றும் மரபின் மிகப்பெரிய ஆர்வலர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய சீரிய தலைமையின் கீழ் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்து உயர்த்த மத்திய அரசாங்கம் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறது. சென்னையில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திற்கு அதிநவீன கட்டடம் கட்டப்பட்டு நமது உயரிய திருக்குறள் கிட்டத்தட்ட அனைத்து இந்திய மொழிகளிலும் பல்வேறு உலக மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு விட்டது. பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதிக்கு ஒரு இருக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் முதன்முறையாக திருவள்ளுவர் கலாச்சார மையம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் கோலாலம்பூரிலே தமிழ் ஆய்வுகளுக்கான ஒரு திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் ஆய்வுகளுக்கான திருவள்ளுவர் இருக்கை ஒன்று அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்திலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் செர்ஜியிலே ஒரு அழகான திருவள்ளுவர் உருவச்சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. காசி தமிழ்ச் சங்கமம் என்றதொரு வருடாந்திர கலாச்சார திருவிழா தமிழ் மக்களுக்கும் காசிக்கும் இருக்கும் பல்லாயிரம் ஆண்டுகள் கலாச்சார தொடர்புக்கு புத்துயிர் அளித்து வருகிறது. பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திர பாரதத்திற்கு அதிகார மாற்றத்தின் அத்தாட்சியாக விளங்கிய மாட்சிமைமிக்க சோழர்களின் செங்கோல் சடங்கு பூர்வமாக புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. மாபெரும் தமிழ் பேரரசன் ராஜேந்திர சோழனுடைய 1000வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி மத்திய அரசாங்கம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 5 நாள் கலாச்சார திருவிழா ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இது பொதுமக்களின் உற்சாகமான பங்களிப்பை ஈர்த்தது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு தான் கொண்டு வந்த கங்கை நீரால் சோழர்களின் ஆலயத்தில் புனிதமான வழிபாட்டை மேற்கொண்டதோடு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆகியோரின் மகத்தான பாரம்பரியத்தை
போற்றும் வகையிலே அவர்களின் நினைவாக அவர்களுடைய வெகு சிறப்பான உருவச் சிலைகளை உருவாக்கவும் தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார். ராம நவமியை முன்னிட்டு மாபெரும் கவிஞரான கம்பனை கொண்டாடும் வகையிலே அவருடைய பிறந்த இடமான தேரிடுந்தூரில் ஒரு சிறப்பான கலாச்சார திருவிழாவிற்கு இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்தது. கம்பர் சமாதி இருக்கும் இடமான நாட்டரசன் கோட்டையில் அவர் சமாதியடைந்த நாளன்று ஒரு சிறப்பான கலாச்சார நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நண்பர்களே, விவசாயம், மீன்பிடி தொழில், பால் உற்பத்தி துறையில் ஈடுபட்டிருக்கும் நமது சகோதர சகோதரிகள்தாம் நமது தேசத்தின் அடித்தளங்கள். நமது தேசத்தின் வளர்ச்சிக்கு அவர்கள் மிக முக்கியமான பங்குபணி ஆற்றுகின்றார்கள். நமது உயர்மிகு புனித புலவர் திருவள்ளுவர் கூட உழுவார் உலகத்தார்க்கு அணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்று தனது 1032வது குறட்பாவிலே குறிப்பிட்டிருக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், மற்ற அனைவருக்கும் ஆதரவு அளிப்பதன் காரணத்தால் விவசாயிகள் சமூகத்தின் அச்சாணிகள் என்று வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்கிறார். நமது தேசத்தின் வாழ்க்கை மற்றும் பொருளாதாரத்திலே அவர்களுடைய மிக முக்கியமான பங்கினையும் இடத்தையும் கருதி அவர்களின் நலன்களை பாதுகாப்பதுதான் நமது தலையாய கடமையாக இருக்க வேண்டும். நமது விவசாய சந்தைகளை விலை மலிவான அயல்நாட்டு இறக்குமதிகளுக்கு திறந்துவிட வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் பலம் வாய்ந்த அந்நிய சக்திகள் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இப்படி திறந்துவிட்டால் நமது விவசாயிகள், மீனவர்கள், பால் உற்பத்தியாளர்கள் ஆகியோரின் நலன்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகும். இப்படி நடக்கவிட மாட்டேன் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டின் விவசாயிகள், மீனவர்கள், பால் உற்பத்தியாளர்கள் சார்பாக அவர்களின் நலன்களை பாதுகாத்து முன்னெடுத்துச் செல்வதற்காக அவர்களுடைய இதயம் கனிந்த நன்றிகளை மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தெரிவிக்கிறேன். தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளே, நாட்டிலேயே மிகச் சிறப்பான மனிதவளம் படைத்தவர்கள் நாம். நமது இளைஞர்கள் பேரார்வமும் தொழில் முனைவும் கொண்டவர்கள். நமது உள்கட்டமைப்பு கணிசமான பலமுடையது. விரைவான, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எட்டவும் பாரதத்தின் எஞ்சினாக இருக்கவும் தேவையான அளப்பரிய திறன் நம்மிடத்திலே இருக்கிறது. அனுகூலமான முன்னேற்றத்தை விட குறைவான முன்னேற்றத்திற்கு சந்தர்ப்பங்களில் நாம் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். நமது இளைஞர்களின் திறமைகளை கட்டவிழ்த்துவிட்டு அவர்களின் அனுகூலமான திறமைகளுக்கு வடிகால் கொடுக்க நாம் நமது மக்கள் எதிர்நோக்கும் மிக தீவிரமான சவால்களில் சிலவற்றை முழுமனத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். அவற்றில் 4 நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். 1, ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலையில் இருப்போருக்கு எதிராக புரியப்படும் கல்வி மற்றும் சமூக பாகுபாடு. 2, தற்கொலைகளின் கவலைக்கிடமான அதிகரிப்பு. 3, கற்பழிப்பு, பெண்கள், சிறுமிகளுக்கு எதிராக இழைக்கப்படும் பிற பாலியல் குற்றங்களின் செங்குத்தான அதிகரிப்பு. 4, நமது இளைஞர்கள் மத்தியில் வேகமாக பரவி வரும் போதைப்பொருள் பயன்பாடு. கல்வியில் பாகுபாடு. நண்பர்களே, தனியார் துறையாகட்டும் பொதுத்துறையாகட்டும் தேசத்திலேயே நமது மாநிலத்தில்தான் மிகச் சிறப்பான கல்வித்துறை உள்கட்டமைப்புகள் இருக்கின்றன. ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலையில் இருப்போருக்கு பொதுத்துறை வழங்கும் கல்விசார் கட்டமைப்புகள் தாம் ஒரே நம்பிக்கையாக விளங்குகின்றன. அரசு நடத்தும் பள்ளிகளில்தாம் சுமார் 60% மாணவர்கள் படிக்கிறார்கள். சமூகத்தில் அவர்கள் பெரும்பாலும் ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் இருக்கும் பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள். இந்த பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் தரநிலைகள் செங்குத்தான வீழ்ச்சியை கண்டிருப்பது வருத்தம் ஏற்படுத்துவது. ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக ஏசர் அறிக்கை எனப்படும் கல்வித்தரம் பற்றிய வருடாந்தர அறிக்கை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் தேசிய சராசரியை விட மிகவும் குறைவானதாக இருக்கிறது என்ற அதிர்ச்சி அளிக்கும் நிதர்சனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. 50%த்திற்கும் மேற்பட்ட உயர்நிலைப் பள்ளி மாணவர்களால் 2 இலக்க கூட்டல் கழித்தல்களை கூட செய்ய முடியவில்லை. அவர்களால் தொடக்கப்பள்ளி கல்வி தரநிலை புத்தகங்களை கூட படிக்க இயலவில்லை. சமூக மற்றும் பொருளாதார விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் மற்றவர்களுக்கும் இடையேயான கற்றல் இடைவெளி வெகுவாக அதிகரித்து வருகிறது. அறிவால் இயக்கம் பெறும் பொருளாதாரத்தில் நமது ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலையில் இருப்போரின் எதிர்காலம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. எந்தவித வேலைவாய்ப்பும் இல்லாமல் வெறும் சான்றிதழ்களோடு அவர்கள் தேர்ச்சி பெற்று வருகின்றார்கள். தகுந்த கல்வி இல்லாத நிலையில் அவர்களால் தற்சார்போடும் கண்ணியத்தோடும் வாழ முடியாது. சமூக மற்றும் பொருளாதார பாகுபாட்டோடு வாழ்வது அவர்கள் தலைவிதியாகி வருகிறது. இது ஏற்புடையதல்ல, சரி செய்யப்பட வேண்டியது. அடுத்து சமூக பாகுபாடு. நண்பர்களே, தாழ்த்தப்பட்டவர்களையும் மற்றவர்களையும் பிரித்து வைக்கும் சுவர்கள் கிராமங்களிலும் பள்ளிகளிலும் கட்டப்படுவதாக ஊடகச் செய்திகளை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். பொதுவெளியை பகிரும் முயற்சியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாக்கப்படுகிறார்கள், படுகொலை செய்யவும் படுகிறார்கள். நாடு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆன பிறகு கூட அவமானகரமான சமூக பாகுபாட்டு பழக்கங்கள் தமிழ்நாட்டில் பரவலாக காணப்படுவது என்பது நம் அனைவரையும் வெட்கப்பட வைப்பது.
நான் அவ்வப்போது இதற்கு எதிராக எனது குரலை எழுப்பியும் வந்திருக்கிறேன். நமது சமூகத்தில் நமது முகத்தில் இருக்கும் இந்த கரையை நாம் அகற்ற வேண்டும், சமூக பாகுபாட்டிற்கு எதிராக சபதமேற்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை குறிப்பாக நான் எனது இளம் நண்பர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்ததாக தற்கொலைகள். நண்பர்களே, தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வது கலங்கச் செய்கிறது. ஆண்டொன்றுக்கு 20,000 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக, அதாவது அன்றாடம் 65 தற்கொலைகள் நடப்பதாக தேசிய குற்றப்பதிவுத் துறையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. இது நாட்டிலேயே மிக அதிகமானது. லட்சம் மக்கள் தொகையில் 12 தற்கொலைகள் என்பது தேசிய சராசரி. ஆனால் தமிழ்நாட்டிலோ இது 26க்கும் அதிகமாக இருக்கிறது. தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகம். அதிக எண்ணிக்கையில் நமது மக்கள் தற்கொலைகள் செய்கிறார்கள் என்பதோடு குழுவாக தற்கொலை செய்வதிலும் நமது மாநிலம் அதிக மோசமாக பாதிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. அதாவது குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. நண்பர்களே, ஒவ்வொரு தற்கொலையும், குறிப்பாக இளைஞர்களின் தற்கொலை என்பது குடும்பத்தையே நிலைகுலையச் செய்யும் பெருந்துயரம் என்பதோடு இது ஒரு தேசிய பெருந்துயரமும் ஆகும். கடுமையான சமூக துயரமும், உளவியல் ரீதியான துயரம் அல்லது பொருளாதார துயரம் நமது சமூகத்தில் நிலவுவதன் பிரதிபலிப்புத்தான் இது. நண்பர்களே, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே போதைப்பொருள் பயன்பாடு செங்குத்தான அதிகரிப்பை கண்டு வருகிறது. கஞ்சாவிலிருந்து ரசாயன போதைப்பொருள் பயன்பாட்டை நோக்கி மாறி வரும் போக்கு நிலவுகிறது. ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வரும் போதைப்பொருள் கைப்பற்றப்படுதல் மிக மிக கவலை அளிக்கும் நிலையை அளிக்கிறது. கஞ்சா பயன்பாட்டில் அதிகரிப்பு அதிகமாக இல்லாது போனாலும் மிக மிக ஆபத்தான பாதிப்பை உள்ளாக்கக்கூடிய ரசாயன போதைப் பொருட்களின் பயன்பாடு செங்குத்தான அதிகரிப்பை கண்டு வருகிறது. கைப்பற்றப்படும் ரசாயன போதைப் பொருட்களின் அளவை கொண்டு அதன் புழக்கத்தின் வீச்சினை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். கடந்த 2024ஆம் ஆண்டிலே அதற்கு முந்தைய ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட ரசாயன போதைப் பொருள் அளவை விட 14 மடங்கு அதிகரிப்பு காணப்பட்டது. இது நமது இளைஞர்களை பெரிய அளவில் காவு வாங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் போதைப் பொருள் பயன்பாடு காரணமாக தமிழ்நாட்டின் 2000 பேர், குறிப்பாக இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக அதிகாரப்பூர்வமான தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த பயங்கரமான ஆபத்து தேவை மற்றும் வழங்கல் என இருதரப்பிலும் எதிர்கொள்ளப்பட வேண்டும். போதைப் பொருட்களுக்கான தேவை பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் கண்டிப்பான அமலாக்கம் வாயிலாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். சக்தி படைத்தவர்கள் அளிப்பதாக கூறப்படும் ஆதரவுடன் கூடிய பலமான குற்றக்குழுக்கள் இதன் பின்புலத்தில் இருப்பதால் வழங்கல் தரப்பை எதிர்கொள்வது மிகவும் கடினமானது. நமது இளைஞர்களை கொன்று தங்களுடைய சுயலாபத்திற்காக நமது மக்களையும் மாநிலத்தையும் படுகொழியில் தள்ளுவோர் அனைவரின் மீதும் கண்டிப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். நண்பர்களே, அண்மை ஆண்டுகளிலே நமது மாநிலத்தில் பாலியல் குற்றங்கள், குறிப்பாக போக்சோ கற்பழிப்பு சம்பவங்களில் செங்குத்தான அதிகரிப்பை காண முடிகிறது. 2024ஆம் ஆண்டிலே 56% மேற்பட்ட அதிகரிப்பு போக்சோ கற்பழிப்பு சம்பவங்களில் இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தரவுகள் தெரிவிக்கின்றன. பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் 33%க்கும் அதிகமாக ஆகியிருக்கின்றன. தங்கள் இல்லங்களை விட்டு வெளியே வர நமது சகோதரிகளும் பெண்களும் அஞ்சுகிறார்கள், பாதுகாப்பு இல்லாதவர்களாக உணர்கிறார்கள். பெண்கள் தலைமையிலான முன்னேற்றத்திற்காகவும் நமது தேசிய வாழ்விலே அனைத்து துறைகளிலும் பெண்களின் அதிகரிக்கும் பங்களிப்பை நோக்கி நமது தேசம் முயற்சி செய்து வருவதை நாம் அறிவோம். நமது தமிழ்நாட்டில் நமது பெண்கள் ஊக்கமுடையவர்களாகவும் பேரார்வம் மிக்கவர்களாகவும் இருக்கின்றார்கள். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற முறையிலே பெண்கள் கல்வியில் முன்னேறுவதை என்னால் காண முடிகிறது. பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் தங்கப் பதக்கங்களை வெல்லும் ஆடவரை விட அதிக எண்ணிக்கையில் பெண்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நமது சகோதரிகளும் பெண்களும் தங்களுடைய கனவுகளையும் ஊக்கங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள தங்கள் இல்லங்களை விட்டு வெளியே வர அஞ்சினார்கள் என்றால் இது நமது எதிர்காலத்தின் மீது ஒரு கார் நிழலை படியச் செய்துவிடும். பெண்களுக்கு எதிராக இதுவரை காணா பாலியல் குற்றங்கள், வன்முறையின் அதிகரிப்பு ஏற்க முடியாதது, வருந்தத்தக்கது. பலமான கடுமையான முறையிலே இது அடக்கப்பட்டாக வேண்டும். நண்பர்களே, இவை ஒவ்வொன்றும் நம்மை கீழ்நோக்கி இழுப்பதோடு வளமான வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலமாக, ஒரு தேசமாக நாம் ஆகும் கனவை சிதைக்கின்றன. இவை நேர்மையாகவும் உடனடியாகவும் எதிர்கொள்ளப்பட வேண்டும். நண்பர்களே, உலக புவிசார் அரசியல் சூழல் நிலையில்லாத ஒன்றாக இருக்கிறது. உலக பொருளாதாரம் பெரும் சீரற்ற தன்மையை எதிர்நோக்குகிறது. உலகின் பெரும்பகுதியில் போர் பரவிவிட்டது. அதிகார விளையாட்டின் அப்பட்டமான வெளிப்பாடு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. மனித சமூகத்தின் பெரும்பகுதி, குறிப்பாக உலகத்தின் தெற்கு நாடுகளின் குரல் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. தங்களின் குரல் கேட்கப்பட வேண்டும் என்று இந்த நாடுகள் பொறுமை இழந்து காத்திருக்கின்றன. இத்தகைய சவாலான நேரத்திலே நியாயமான, சமத்துவம் நிறைந்த, நீடித்த உலக வரிசையை அளிக்கும் வகையில் பாரதம் தங்களின் குரலாக ஒலிக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அண்மை ஆண்டுகளில் பாரதம் மேற்கொண்ட மண்டல மற்றும் உலக அளவிலான முன்னெடுப்புகள் காரணமாக அவர்கள் நம்மிடம் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளும் அதிகரித்திருக்கின்றன. பாரதம் ஒரு சமத்துவம் நிறைந்த, நியாயமான, நீடித்த தன்மையுடைய உலக வரிசையை உருவாக்க கடினமாக பாடுபட்டு
பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, 2047ஆம் ஆண்டிலே வளர்ச்சியடைந்த பாரதம் காணுவோம் என்பது ஒரு வெற்றுக் கனவல்ல, இது நமது தேவை. இது ஒரு உலகத் தேவையும் கூட. இந்த மங்கல நாளன்று நாம் எங்கிருந்தாலும், வாழ்க்கையின் எந்த நிலையில் இருந்தாலும், உள்ளத்திலும் சொல்லிலும் தேசத்திற்கே முதன்மை என்ற கோட்பாட்டிற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம் என்று நாம் உறுதியேற்போம். அதாவது நாம் என்ன செய்தாலும் தேசத்தின் நலன்களுக்கே முதன்மை அளித்துச் செயலாற்றுவோம். நான் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் மிக சந்தோஷமான, அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ். ஜெய் பாரத் மாதா.